ஆனா இப்ப நீங்க வந்து இலவசத்தை வரவேற்கிறீங்களா? இலவசத்தை வரவேற்கணும்னு சொல்ல முடியாது. அப்படியே கொடுத்து கொடுத்து பழகிட்டாங்க, நம்ம மக்கள் வாங்கி பழகிட்டாங்கல்ல. சரி. அது அப்படியே ஆகிப்போச்சு. இந்த இலவசத்தை தவிர்த்து இலவச கல்வி, இலவச மருத்துவம், நான் சொல்றது ஏற்கனவே எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, நான் சொல்றது பழசுதான். இந்த மாதிரி இலவசம் இல்லாம சில விஷயங்கள் இந்த அரசாங்கம் வர்ற அரசாங்கம் பண்ணிச்சுன்னா மக்களுக்கு நல்லா இருக்கும். சிலிண்டர் விலை குறைக்கிறது, இந்த முக்கியமா இந்த பெட்ரோல் விலையை, கேஸ் விலையை குறைக்கணும். இதெல்லாம் குறைச்சா இன்னும் சிறப்பா இருக்கும், நல்லா இருக்கும். அதாவது இலவசங்கள்லாம் கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிடலான்ற அந்த பழைய பேட்டர்ன்லயே இன்னும் அரசியல் கட்சிகள் அணுகுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இலவசத்துக்கு மயங்காத மக்கள் இல்லதான், அது எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இப்போ நம்ம துணி கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு துணி ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் இலவசமாக கொடுக்குறாங்க. அப்போ அது நம்ம அங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் நமக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். பட் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கிற பொழுது அது எப்போவுமே வந்து கவர்மெண்ட்லேருந்து கிடைச்சா அது அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காது நமக்கு ஜனங்களுக்கு எப்போவுமே. என்னென்னா நம்ம பணத்தை வாங்கி தானே அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு நினைப்புல தான் மக்கள் வாங்குவாங்களே தவிர, இப்போ கடைக்கு போய் ஒரு 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு அவங்க டிஸ்கவுண்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க, அது வேற. அது இவங்களுடைய சொந்த உழைப்பினுடைய பணத்தை எடுத்து போட்டு இது பண்ண. பட் கவர்மெண்ட் வந்து கொடுக்கும்போது நாங்கள் கட்டின வரி பணம் தானே, நாங்கள் செஞ்ச காரியங்களாக வந்து வரி பணம் தானே, அப்போ இதை வச்சு தானே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றது வந்து மக்களுடைய நிலைப்பாடாக தாங்க இருக்கும். எப்போவுமே இது வந்து சரியில்லாத ஒரு உதாரணங்களாக தான் மாறும். இந்த ஏடிஎம்கேயோட தேர்தல் அறிக்கை பார்த்தீங்க, பல்வேறு இலவசங்கள், பல்வேறு விஷயங்கள்லாம் அவங்க சொல்றாங்க. இதன் மூலமா அவங்க மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு வாக்கு எடுத்து ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பாதிக்கு பாதி இருக்கலாம். பாதி ஜனங்கள் வந்து இலவசத்துக்கு வந்து மயங்கிட்டு நாங்கள் இந்த இது வாங்கியிருக்கிறோம், நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னால் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் 50% இது வந்து தோல்வியில் தான் முடியும்.